ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சண்டே லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, மாங்காய் கத்திரிக்காய் எல்லாமே போட்ட சாம்பார் இருந்துச்சு. ஸோ அது கூட சிக்கன் சிந்தாமணி மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே வேலை, சரியான வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நானே தான் போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா மஞ்சள் பொடிலாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு சிக்கன் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருகீர வேணாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போ வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாயை சீடை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி சீடை எடுத்துகிட்டு போடும்போது காரம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை அது கூட போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா சுருள வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் ஒரு சிம்மில் அது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வேறு எந்த ஒரு இதுவுமே நம்ம இதுக்கு சேர்க்கல, எந்த மசாலாவும் சேர்க்கல. ஏன்னா நமக்கு வந்து இந்த வரமிளகாயோடைய காரமும் அந்த டேஸ்ட்டுமே நல்லா இந்த சிக்கனில் நல்லா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணோம்னாலும் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய பெப்பர் இருக்கு இல்லையா, அது நைட்டாக நல்லா மேலே தூவி விட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி வெறும் சாதத்து கூட வச்சு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ மாம்பழ சீசன் ஆரம்பிச்சதுனால வேறு எந்த ஒரு தொட்டுக்கவும் கேட்க மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க, மாம்பழம் மட்டும்தான் கேட்குதுங்க. ஸோ அதனால் நல்லா சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு மாம்பழம் சிக்கன் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தாமணி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.